சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ஜூலை மாத ராசி பலன்கள். அன்பர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. மேலும் பல சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்கள் இந்த சேனலில் வரப்போகின்றன. அனைத்தும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். இந்த ஜூலை மாதத்துல பெரிய கிரகங்களின் பயிற்சிகள் எதுவும் இல்லை. குரு பகவான் சனி கிரகத்தின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரத்தில் இருப்பார். சனி கிரகம் மீனத்துல ரேவதி நட்சத்திரத்துல இந்த மாதம் இறுதியில 27ஆம் தேதி வக்ர நிலையை அடைய போகிறார். செவ்வாய் ஜூலை மாதம் முழுவதும் நட்பாக ரிஷபத்திலையும், சூரியன் 16ஆம் தேதி வரையில மிதுனத்தில் இருந்து 17ஆம் தேதியில் கடகத்தில் நுழைகிறார். மாத ஆரம்பத்துல கடகத்தில் இருக்கும் சுக்கிரன் 5ஆம் தேதிக்கு சிம்மத்தில் பெயர்ச்சி. அதே கடகராசியில் உள்ள வக்ர புதன் ஜூலை மாதம் 7ஆம் தேதியில் கடகத்தில் இருந்து பின்னோக்கி மிதுனத்திற்குள் நுழைந்து 24ஆம் தேதி வரையில் வக்ர நிலையில் இருப்பார். அதன் பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ராகுவும் கேதுவும் இந்த மாதம் முழுவதும் கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கும். இப்படி கிரக நிலைகள் இருக்க மிருகசீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் முதல் 3 பாதங்களும் கொண்ட மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி புதன் மாத ஆரம்பத்துல கடகராசியில் வக்ரகதியில் இருந்தபடியே நகர்ந்து 7ஆம் தேதி மாலை நேரத்துல மிதுனத்தில் நுழையும். அங்கே சூரியனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை தரப்போகிறது. வக்ரம் என்பது பின்னோக்குதல், பின்னால் செல்லுதல் என்பதாகும். புதன் வக்ரமாகி பின்னால் போனாலும் தன்னுடைய சொந்த ராசியான மிதுனத்தில் ஆட்சி பலத்தோடு நகர்வது என்பது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பலத்தை அதிகரிக்கும். உங்களுக்கு தொழில், வியாபாரம் மற்றும் வேலை என்று பார்க்கும் போது 10ஆம் வீட்டுக்கு அதிபதி குருவே முதன்மையாக வருகிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு வரவுஸ்தானமான 2ஆம் வீட்டில் உச்ச நிலையில் இருந்து அந்த 10ஆம் வீட்டையும் அதுல உள்ள சனி கிரகத்தையும் பார்ப்பது மிகவும் சிறப்பாகும். குருவுடைய இந்த பார்வை பலத்தால ஏற்கனவே 10ஆம் வீட்டில் இருந்த சனியால் மந்தமான தொழில் மற்றும் வியாபாரம் குருவின் பார்வையால் மீண்டும் வளர்ச்சி பெறும். வேலைக்கு போறவங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க. விற்பனை கூடும். லாபம் அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு தேடிய இடத்தில் எதிர்பார்த்த கம்பெனியில் வேலை கிடைக்கும். வேலையில் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும். நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு அது கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. பொருளாதாரம் என்று பார்க்கும்போது உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு. அதனால விரும்பிய பொருளை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டாகும். அப்போ இந்த மாதத்துல செலவுகளே இல்லையா என்று கேட்க வேண்டாம், செலவுகளும் உண்டு. சனியின் பார்வை 12ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் மீதும் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டிலையும் அமைவதால செலவுகளும் உண்டாகும். ஆனால் அதில் குருவின் பார்வையால் சுப செலவுகளோட கணக்கு அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். இந்த மாதத்துல வீடு, நிலம் அல்லது பெரிய தொகை கொண்டு வண்டி வாங்கும் அமைப்பு இருக்கான்னு பார்த்தால் அது இல்லை. ஆடி மாதம் வருவதாலையும் புதன் வக்ர நிலையில் இருப்பதாலையும் அவரே 4ஆம் வீட்டிற்கும் அதிபதி என்பதாலும் சொத்துக்கள் வாங்குவதை தள்ளி போடுவது நல்லது. குடும்பம், திருமண வாழ்க்கை மற்றும் காதலை பார்க்கும் போது திருமண வீடான 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் குருதான். குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல இருப்பது அருமையான அமைப்பு. திருமண பேச்சுவார்த்தைகள் தாராளமாக எடுக்கலாம். மாத முற்பகுதியில் நல்ல நாளில் நிச்சயதார்த்தமும் செய்யலாம், திருமணமும் பண்ணலாம். காலம் சாதகமாகவே இருக்கிறது. நல்லபடியாக எல்லாம் நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவும் பலப்படும். ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். நல்ல புரிதல் ஏற்படும். அன்பான பேச்சுவார்த்தைகள் மனதை சந்தோஷப்படுத்தும். அதுவே காதலில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகத்தினால் விவாதம் அதிகமாகலாம், சண்டைகள் வரலாம், ஊடல் உருவாகலாம். இவை அனைத்தும் விரைவிலேயே சரியாகும். குடும்பம், குடும்ப வாழ்க்கை, திருமண பந்தம் எல்லாம் மிதுனத்திற்கு கொஞ்சம் அமைதியான சந்தோஷமான சூழ்நிலையை தருகிற மாதிரி தான் இருக்கிறது. மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு வேலையில் இருப்பவர்களாக இருந்தால் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கொஞ்சம் கஷ்டங்களை தரலாம். மாத இறுதிக்கு பிறகு மாற்றம் ஏற்படும். சுயத்தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு உங்கள் கடின உழைப்பிற்கு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். மாணவர்களுக்கு இந்த மாதம் குருவின் ஆற்றலும் புதாதித்ய யோகமும் ஒன்றாய் சேர்ந்து உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் அமைப்பு உள்ளது. தேர்வுகளில் நல்ல தேர்ச்சி பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகள் ஏதேனும் இருந்தால் இந்த மாதம் அதில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசிக்கு செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருந்து 3, 6 மற்றும் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள், செரிமான கோளாறுகள், காது, கன்னம், கழுத்து,
தோள்பட்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள், தசைப்பிடிப்பு, வாயு பிடிப்புகள் வரலாம். நீங்கள் சற்று கவனமாக உணவு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருங்க. நிறைய தண்ணீர் அருந்துவது, உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதோட சிலருக்கு கோபம் அதிகமாக வர வாய்ப்பிருக்கு. செவ்வாய் கோபத்தை தூண்டிவிடும் கிரகம் என்பதால கோபப்பட்டு டென்ஷன் ஆகி கத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிலும் கவனம் தேவை. இதற்கு ஏதாவது பரிகாரம் அல்லது வழிவகைகள் உண்டா என்றால், ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது, தியானம், யோகா போன்றவற்றை செய்வது, முருகப்பெருமானை வழிபடுவதும் சிறப்பை தரும். உங்களுக்கு இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6 மற்றும் 9 ஆகும். வழிபட வேண்டிய தெய்வம் புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவதும், ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்வதும் நற்பலன்களை கூட்டும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்கள் ஜாதக பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள இதுல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க நேயர்களே. நான் வேற வேலைக்கும் சென்று கொண்டிருப்பதால நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க, கால் பண்ண வேண்டாம். உங்க மெசேஜுக்கு நான் உடனே பதில் தர முடியாவிட்டாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். நானே கால் பண்ணி உங்க கூட பேசுவேன். இது ஒரு சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான் என்று கூறி தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.